பெற்றுக்கொடு, போராடி பெற்றுக்கொடு. இல்லை என்றால் போராடுகிற எங்களுக்கு துணை நில். இல்லை நீங்க போராடுங்க, நாங்க உங்களுக்கு துணை நிற்கிறோம். அப்ப கூட நீங்க போராடுங்க, நாங்க உங்க கூட துணை நிற்கிறோம் அப்படின்னு வாயில வருதான் பாருங்க. இல்லையே, அண்ணன் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. நீங்க போராடுங்க, நாங்க உங்க கூட நிக்கிறோம்னு தானே சொல்லியிருக்காரு. ரிவர்ஸ்ல நீங்க போராடுங்க, நாங்க உங்களுக்கு துணை நிற்கிறோம். அப்ப கூட நீங்க போராடுங்க, நாங்க உங்க கூட துணை நிற்கிறோம் அப்படின்னு வாயில வருதான் பாருங்க. தாடப்பாவி, அவர் கரெக்டா தானடா சொல்லியிருக்காரு. அதை எடுத்து போட்டு தப்பா பேசி வச்சிருக்க. இதுல வேற அந்த வீடியோல ஃபுல்லா கமெண்ட்ஸ்ல இதுக்கு சப்போர்ட் பண்றானுங்க. ஒருத்தன் கூட சீமான் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு, நீங்க போராடுங்க உங்க கூட நிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்காரு, ஏன் ப்ரோ நீங்க இதை தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட கேட்கல. இப்ப தெரியுதாடா நாங்க ஏன் உங்க எல்லாரையும் தற்கொலை சொல்றோன்ட்டு. இப்ப புரியுதாடா நாங்க ஏன் உங்க எல்லாரையும் தவிட்டு தற்கொலை சொல்றோன்ட்டு. இப்ப தெரியுதாடா நாங்க ஏன் உங்க எல்லாரையும் வந்து தற்கொலை சொல்றோன்ட்டு. இப்ப புரியுதாடா நாங்க ஏன் உங்க எல்லாரையும் தவிட்டு தற்கொலை சொல்றோன்ட்டு. இப்ப புரியுதாடா நாங்க ஏன் உங்க எல்லாரையும் தற்கொலை சொல்றோன்ட்டு. இப்ப புரியுதாடா நாங்க எல்லாம் உங்களை தவிட்டு தற்கொலைன்னு ஏன் சொல்றோன்ட்டு. ஒரு புரிதலும் இல்லாம நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாம இப்படி ஒளரிட்டு இருக்கிறியே, நீ எல்லாம் பேசலாமா? ஏன்டா எடிட் பண்றப்ப கூட தெரியலையாடா? அது எத்தனை வாட்டி கேட்டிருப்ப. கரெக்டா தானே அவரும் சொல்லியிருக்காரு. இது தெரியாம நீ அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்க. இதுதான் உங்க கட்சியோட வளர்ப்பா? இதுதான் உங்க அண்ணன் விஜய் என்ன வளர்த்து விட்டாரா? தவிட்டு தற்கொலைங்கடா நீங்களாம்.